மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமானார். சுவாச பிரச்சினை காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. மறைந்த தோழர் சீதாராம் யெச்சூரிக்கு செவ்வணக்கம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். யெச்சூரியின் அளப்பரிய பணிகள் எதிர்கால சந்ததியினருக்கு ஊக்கமளிக்கும் என புகழாரம். சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு ராகுல், நிதின் கட்கரி, மம்தா உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். பொது வாழ்வில் யெச்சூரி ஆற்றிய பங்களிப்பு எப்போதும் நினைவு கூறப்படும் என புகழஞ்சலி. சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணுவிடம் 5 மணி நேரம் போலீசார் விசாரணை. ஹார்ட் டிஸ்குகள் பறிமுதல். சென்னை அரசு பள்ளிகளில் பேசியது குறித்த விசாரணை அறிக்கை அரசிடம் சமர்ப்பிப்பு. மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் மேலும் ஒருவர் கைது. 301 கோடி ரூபாய் அளவிற்கு புகார்கள் குவிந்துள்ளதாக காவல்துறை அதிர்ச்சி தகவல். திமுகவை மிரட்டவே திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதாக கூறிய எல். முருகனுக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. தோழமை கட்சிகளை அரவணைத்து செல்லும் திமுகவை திருமாவளவன் மிரட்ட மாட்டார் என உறுதி. பின்னணி பாடகர் மனோவின் மகன்கள் மீதான வழக்கில் திடீர் திருப்பம். புகார் அளித்த இளைஞர்கள்தான் தாக்கினார்கள் என மனோவின் மனைவி ஜமீலா ஆதாரத்துடன் போலீசில் புகார். தமிழ்நாட்டில் 500 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது கேட்டர்பில்லர் நிறுவனம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு கல்வி நிதி ஒதுக்க மறுத்தால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். மதுரை மகளிர் விடுதி தீ விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்த சம்பவம். தீ விபத்து நடந்த கட்டடத்தை இடிக்க மாநகராட்சி நடவடிக்கை. ஆதார் கார்டை இலவசமாக புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் 14ஆம் தேதி வரை நீட்டிப்பு. ஆதாரை புதுப்பிக்க நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருக்கும் நிலையில் ஆதார் ஆணையம் அறிவிப்பு. சிபிஐ கைது நடவடிக்கைக்கு எதிராக கெஜ்ரிவால் தாக்கல் செய்த வழக்கு உச்சநீதிமன்றம் நாளை தீர்ப்பு. தமிழ்நாட்டில் கேட்டர்பில்லர் நிறுவனத்தின் உற்பத்தி நிலையங்களை விரிவுபடுத்துவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை தொடர்ந்து ஈர்த்து வருகிறார். அவரது தீவிர முயற்சியால் முன்னணி அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து முதலீடு செய்து வருகின்றன. இதுவரை 16 முன்னணி நிறுவனங்களுடன் 7016 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த வரிசையில் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் கட்டுமானம், சுரங்கம் மற்றும் பொறியியல் உபகரண உற்பத்தி நிறுவனமான கேட்டர்பில்லர் தமிழ்நாடு அரசுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. திருவள்ளூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் உள்ள கேட்டர்பில்லரின் உற்பத்தி நிலையங்களை விரிவுபடுத்துவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சிகாகோவில் கையெழுத்தாகியுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.
பிரதமர் மோடி தமது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இடதுசாரிகளின் வழிகாட்டும் ஒளியாக சீதாராம் யெச்சூரி இருந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தரப்பு அரசியலையும் இணைப்பதற்கான ஆற்றல் பெற்றவராக அறியப்பட்டவர் என்றும் திறன்மிக்க நாடாளுமன்றவாதியாக முத்திரை பதித்தவர் என்றும் பிரதமர் மோடி புகழ்ந்துள்ளார். சீதாராம் யெச்சூரியின் மறைவு செய்தி கேட்டு தாம் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இடதுசாரி இயக்கத்தின் தீரம்மிக்க தலைவர் என்றும் இந்திய அரசியலில் உயர்ந்த ஆளுமை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சீதாராம் யெச்சூரி அச்சமற்ற தலைவராக இருந்தவர் என்றும் மாணவர் தலைவராக அவசர நிலைக்கு எதிராக தைரியமாக நின்றதால் நீதிக்கான அவரது அர்ப்பணிப்பு இளம் வயதிலிருந்தே வெளிப்பட்டது என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்கள் மதசார்பின்மை, சமூக நீதி, சமத்துவம், முற்போக்கு மதிப்பீடுகளுக்கு நேரான அவரது அர்ப்பணிப்பு ஆகியவை இளம் தலைமுறையினரை ஊக்குவிக்கும் வகையில் இருந்ததாகவும் புகழாரம் சூட்டியுள்ளார். யெச்சூரியுடனான ஆழமான கலந்துரையாடல்களை தாம் எப்போதும் நினைவு கூறப் போவதாக கூறியுள்ள மு.க.ஸ்டாலின் தோழருக்கு செவ்வணக்கம் என்றும் தமது இரங்கல் குறிப்பில் தெரிவித்துள்ளார். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் யெச்சூரியின் மறைவு அரசியல் தளத்திற்கு இழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். அறிவு மற்றும் சிறப்பான பேச்சால் அறியப்பட்டவர் யெச்சூரி என்றும் ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சீதாராம் யெச்சூரியின் மறைவு நாட்டின் மொத்த கம்யூனிச இடதுசாரி இயக்கத்திற்கும் பேரிழப்பு என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி. ராஜா தெரிவித்துள்ளார். It is a great loss for the entire communist left movement in the country. We had long association for decades. He was in student front, student movement. I was in youth movement. Then he came to their party leadership. I came to my party leadership. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இந்தியாவை பற்றிய ஆழமான புரிதலுடன் இந்தியா என்ற கருத்தாக்கத்தின் பாதுகாவலராக இருந்தவர் யெச்சூரி என்று தெரிவித்துள்ளார். யெச்சூரி ஒரு பணிவான தலைவர் என்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். முற்போக்காளர்களின் கூட்டு மனசாட்சியின் பாதுகாவலராக இருந்த யெச்சூரியின் இழப்பு முற்போக்கு சக்திகளுக்கு மிகப்பெரிய இழப்பு என்றும் கார்கே தெரிவித்துள்ளார். சீதாராம் யெச்சூரி வாழ்நாள் போராளியாக கொள்கை வீரர் என்று திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி குறிப்பிட்டுள்ளார். ஒலி வடிவிலான தமது இரங்கல் செய்தியில் கொள்கை பயணத்தில் ஒன்றாக பயணித்த அரிய மாவீரர் மறைந்தார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கி. வீரமணி கூறியுள்ளார். ஒன்றிய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல், தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபரூக் அப்துல்லா, ராஷ்டிரிய ஜனதாதள எம்பி மனோஜ் ஜா, மாநிலங்களவை எம்பி கபில் சிபல், காங்கிரஸ் மூத்த தலைவர் A.K. அந்தோணி உள்ளிட்ட தலைவர்கள் சீதாராம் யெச்சூரியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணு விவகாரத்தில் பள்ளி கல்வித்துறை நடத்திய விசாரணையின் அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சைதாப்பேட்டை மாதிரி பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய திருப்பூரை சேர்ந்த மகாவிஷ்ணு என்பவர் மூட நம்பிக்கைகளை விதைக்கும் விதமாக பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பான புகாரின் பேரில் மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணை காவலில் உள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக துறை ரீதியாக விசாரணை மேற்கொள்ள பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தலைமையில் விசாரணை குழுவை தமிழ்நாடு அரசு அமைத்தது. அதன்படி சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்களிடம் அந்த குழு 3 நாட்களாக விசாரணை மேற்கொண்டது. விசாரணை முடிவடைந்த நிலையில் அதன் அறிக்கையை தலைமைச் செயலாளரிடம் விசாரணை குழு சமர்ப்பித்துள்ளது. அறிக்கை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அடுத்த கட்டமாக தவறு செய்தவர்கள் மீதான நடவடிக்கை குறித்து விரைவில் பள்ளி கல்வித்துறை அறிவிக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை திருப்பூரில் உள்ள அவரது அலுவலகத்தில் வைத்து 5 மணி நேரம் விசாரணை நடத்திய போலீசார் அங்கிருந்து ஹார்ட் டிஸ்குகளை பறிமுதல் செய்துள்ளனர். சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை போதித்ததாக மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டார். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 3 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க சைதாப்பேட்டை போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவினாசி அழைத்துச் சென்ற போலீசார் பரம்பொருள் அறக்கட்டளை அலுவலகத்தில் வைத்து மகாவிஷ்ணுவிடம் 5 மணி நேரம் விசாரணை நடத்தினர்.
அப்போது வெளிநாடுகளில் உள்ள அறக்கட்டளை கிளைகள் நிதி ஆதாரங்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து அறக்கட்டளையின் வங்கி பரிவர்த்தனை, நன்கொடை சார்ந்த முக்கியமான ஆவணங்கள், ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். முன்னதாக மகாவிஷ்ணு அவிநாசி வந்துள்ளதை அறிந்ததும் அறக்கட்டளை அருகே திரண்ட அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்போர் அமைப்பினர் மகாவிஷ்ணுவின் சர்ச்சை பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். இழிவுபடுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய ஜாமீன் தராது. மகாவிஷ்ணுவிடம் முதற்கட்ட விசாரணையை நிறைவு செய்துள்ள சைதாப்பேட்டை போலீசார் அவரை மீண்டும் சென்னை அழைத்து வந்து விசாரணை நடத்த உள்ளனர். தேசிய மதுவிலக்கு கொள்கையை வரையறுக்க திமுக வலியுறுத்த வேண்டுமென திருமாவளவன் கேட்டுக்கொண்ட நிலையில் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவை அழைத்து பயனில்லை என சீமான் கருத்து கூறியுள்ளார். இது தொடர்பாக எல் முருகன் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். ஒரு தேசிய கொள்கையை வரையறுக்க இந்திய அரசை வற்புறுத்த வேண்டும். அது விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல, வற்புறுத்த வேண்டிய பொறுப்பு எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிறது, திமுகவுக்கும் இருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அத்தனை தோழமை கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கக்கூடிய முக்கியமான முதன்மையான கோரிக்கை நேஷனல் பாலிசி, தேசிய கொள்கை, மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு. எங்க ஐயாவோ எங்க அண்ணனோ கூட்டணி வைக்கும் போது எங்க ஐயா தெரியும் எவ்வளவு மது கொள்கைக்கு எதிராக இருந்தார், மது ஒழிப்புக்கு ஆதரவா இருந்தார். மதுவை டாஸ்மார்க்க மூடுறாங்களோ அவங்களோட கூட்டணின்னு சொன்னது உண்டா? இனிமே சொல்லுவாங்களா? இப்ப எங்க அண்ணன் அதிமுகவை கூப்பிடுறாங்க. அதிமுக ஆட்சியில் மது இருந்ததா இல்லை ஒளிஞ்சிருந்ததா? இப்போ கூப்பிட்டு என்ன ஆகும்? நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மார்க் இருக்குமா இருக்காதா? அப்புறம் அதை கூப்பிட்டு போராடி என்ன பண்ணுறது? நீங்கள் யார் மது ஒழிப்பு கொள்கையை ஏற்று மதுவை ஒழிக்கிறோம், டாஸ்மார்க்கை மூடுறோம்னு நீங்கள் பேரறிவிப்பு செய்கிறீங்களோ அவங்களோட தேர்தல் உடன்பாடுன்னு சொன்னால் அது போராட்டம். நான் பார்க்கறது திமுக மிரட்டுறதுக்காக திருமாவளவன் இப்படி எல்லாம் பேசுறாருன்றதான் எனக்கு தோணும். ஏதாவது ஒரு நிமிஷங்கண்ணா, ஒரு நிமிஷம். ஏதாவது அவரோட திமுகவில் அவர் ஏதாவது டிமாண்ட் வச்சிருக்கலாம், அல்லது அந்த டிமாண்டு அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். இது திமுகவை மிரட்டுவதற்காக, கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியை மிரட்டுவதற்கான ஒரு தோணியாக, யுக்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். திமுக எந்த அச்சுறுத்தலுக்கோ மிரட்டலுக்கோ பயப்படுகிற கட்சி அல்ல என்பது எல்லோருக்கும் தெரியும். எங்களை நம்பி வந்தவர்களை நாங்கள் மோசம் செய்ய மாட்டோம். அவர்களுக்கு உண்மையான நண்பர்களாக இருப்பவர் தான் மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள். இந்தியாவிலேயே எந்த கட்சியும் தராத அளவுக்கு தோழமை கட்சிகளுக்கு மரியாதை தருகிற ஒரு முதலமைச்சர், ஒரு கட்சி தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். எனவே யாருடைய மிரட்ட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. மிரட்டலுக்கு நாங்கள் அச்சுறுத்த பயப்பட வேண்டியதும் கிடையாது. அவர் எங்களை மிரட்ட வேண்டியதும் கிடையாது, மிரட்டவும் மாட்டார். குமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள தனியார் ஹோமியோ மருத்துவக் கல்லூரியில் ஓணம் பண்டிகையை ஒட்டி மாணவ மாணவிகள் அத்தப்பூ கோலமிட்டு மகாபலியை வரவேற்றனர். கேரளாவை திறமையோடும் வளமையோடும் ஆட்சி செய்து வந்த மன்னர் மகாபலி சக்கரவர்த்தியை அவரது விருப்பத்திற்கு இணங்க இறப்புக்கு பின்னரும் மக்களை சந்திக்க விஷ்ணு கடவுள் அனுமதித்தார் என்பது புராண கதை. இதை இன்றளவும் நம்பும் கேரள மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் மகாபலியை வரவேற்கும் விதமாக 10 நாட்கள் ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். சாதி மத பேதமின்றி அனைத்து மலையாள மக்களும் கொண்டாடும் இப்பண்டிகையை பிற மாநிலங்களிலும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் உள்ள தனியார் ஹோமியோ மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் மாணவர்கள் அத்திப்பூ கோலமிட்டு மகாபலியை வரவேற்றனர். பண்டிகையையொட்டி செண்டை மேளத்துடன் மாணவர்கள் புலியாட்டம் ஆடியது பார்வையாளர்களை கவர்ந்தது. குறிப்பாக மாணவிகள் ஒரே மாதிரியாக கேரள புடவை அணிந்து திருவாதிரை களி நடனமாடினர்.
பண்டிகையையொட்டி கல்லூரி நிர்வாகம் சார்பில் அத்திப்பூ கோல போட்டி, மாவேலி வேடமிடுதல் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸா ஆனால் எங்களுக்கு ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கு ரீசன் வந்துட்டு நாங்கள் இந்த சாரா கிருஷ்ணாவில் வந்து ஜாயின் பண்ணனால தான். நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த கோலம் வந்துட்டு எங்கள் காலேஜில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட், எல்லா கிளாஸஸ், எல்லா பேட்சஸும் பிஜிஸ் அண்ட் யூஜிஸ் எல்லாரும் சேர்ந்து போட்ட கோலம் இது. நெக்ஸ்ட் வந்துட்டு பேட்ச் வைஸ் கோலம் இருக்குது. நெக்ஸ்ட் ஒவ்வொரு பேட்ச் வந்து மாவேலி இருக்கிறாங்க. எங்கள் காலேஜுக்கு ஒரு மாவேலி அப்படின்னு நாங்கள் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். வரும் 15ஆம் தேதி ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி தனியார் கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள், மருத்துவ மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிளாம்பாக்கத்தில் புறநகர் பேருந்து நிலையம் அருகே ரயில் நிறுத்தம் அமைப்பதற்கான பணிகளை தெற்கு ரயில்வே தொடங்கியுள்ளது. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக சென்னையை அடுத்துள்ள கிளாம்பாக்கத்தில் புறநகர் பேருந்து நிலையம் செயல்பட்டு வருகிறது. இருப்பினும் பேருந்து நிலையத்திற்கு விரைவாக செல்ல போதிய வசதிகள் இல்லை என பயணிகள் புகார் கூறி வருகின்றனர். இந்நிலையில் பயணிகளின் வசதிக்காக தமிழ்நாடு அரசின் நிதியுதவி அடிப்படையில் வண்டலூர் ஊரப்பாக்கம் இடையே திட்டமிடப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் ரயில் நிறுத்தத்துக்கான கட்டுமான பணிகளை தெற்கு ரயில்வே தொடங்கியுள்ளது. இதற்காக தமிழ்நாடு அரசு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மூலம் 20 கோடி ரூபாய் நிதி வழங்கி இருக்கிறது. மேலும் ரயிலடியை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துடன் இணைக்கும் விதமாக 79 கோடி ரூபாய் செலவில் ஸ்கைவாக் எனப்படும் உயர்மட்ட நடைபாலம் ஒன்றையும் CMDA கட்டமைக்கிறது. இதன் மூலம் ரயிலிலிருந்து இறங்கியதும் பயணிகளால் விரைவாக கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை சென்றடைய முடியும். தற்போது ரயில் நிறுத்தத்துக்கான சுற்றுச்சுவர், மழைநீர் வடிகால் அமைப்பு, நடைமேடைகளுக்காக மண் நிரப்பும் பணிகள் துவங்கி இருக்கின்றன. கிளாம்பாக்கம் ரயில் நிறுத்தத்தில் புறநகர் ரயில்களுக்கு 2, அதிவேக ரயில்களுக்கு 1 என மொத்தம் 3 நடைமேடைகள் அமைக்கப்படுகின்றன. 2025 ஜனவரி மாதத்திற்குள் கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தின் கட்டுமான பணிகள் நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வயநாடு நிலச்சரிவில் குடும்பத்தில் இருந்த 9 பேரையும் இழந்த இளம்பெண் தனக்கு உறுதுணையாக இருந்த காதலரையும் சாலை விபத்தில் பறிகொடுத்துள்ளார். நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த தனது தாயின் கல்லறைக்கு சென்று திரும்பும்போது ஏற்பட்ட சாலை விபத்தில் தனக்கு ஒரே துணையாக இருந்த காதலரையும் இளம்பெண் இழந்துள்ளது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜூலை 30ஆம் தேதி கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 300க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். இந்த பேரிழப்பில் தனது குடும்பத்தையே இழந்தவர் வயநாட்டைச் சேர்ந்த 24 வயதான ஸ்ருதி. கோழிக்கோட்டில் உள்ள மருத்துவமனையில் கணக்காளராக பணியாற்றும் இவர் நிலச்சரிவின் போது பணியில் இருந்ததால் அவர் உயிர் தப்பினார். அவரது தாய், தந்தை, சகோதரி உட்பட குடும்பத்தில் உள்ள 9 பேரும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்து விட்டனர். இந்த சம்பவத்திற்கு முன்பே ஸ்ருதிக்கும் ஜென்சன் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. பள்ளி காலம் முதல் நண்பர்களாக இருந்து பின்னர் காதலித்த ஜென்சன் ஸ்ருதிக்கு டிசம்பரில் திருமணம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. நிலச்சரிவில் குடும்பத்தை மட்டுமின்றி திருமணத்திற்காக சிறுக சிறுக சேர்த்த நகை, பணம் என அனைத்தையும் ஸ்ருதி இழந்து நின்ற போதும் அவருக்கு உறுதுணையாக இருந்து வந்தார் ஜென்சன். நிலச்சரிவில் பலியான தந்தை, சகோதரியின் உடல்கள் மட்டுமே முதலில் கிடைக்க ஜென்சனின் உதவியோடு அவர்களை ஸ்ருதி நல்லடக்கம் செய்தார். DNA சோதனை அடிப்படையில் ஸ்ருதியின் தாயின் உடலை கண்டறிந்த ஜென்சன் உடல் புதைக்கப்பட்ட புதுமலா என்ற இடத்திற்கு ஸ்ருதி மற்றும் உறவினர்களோடு சென்று இறுதி மரியாதை செலுத்தச் சென்றார். இறுதி மரியாதை செலுத்திவிட்டு அங்கிருந்து திரும்பிய போது கோழிக்கோடு கொல்லேக்கால் தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளாரம் குன்னு என்ற பகுதியில் அவர்கள் சென்ற ஆம்னி வேன் மீது பேருந்து ஒன்று நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் ஸ்ருதி, ஜென்சன் உட்பட அனைவரும் படுகாயமடைந்தனர். தீவிர சிகிச்சை பெற்று வந்த ஜென்சன் எப்படியும் மீண்டு வருவார் என கேரள மக்கள் அனைவரும் நம்பிக்கையோடு காத்திருந்தனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார். நிலச்சரிவில் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இழந்த ஸ்ருதிக்கு ஒரே ஆதரவாக இருந்த ஜென்சனும் விபத்தில் உயிரிழந்தது கேரளாவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜென்சனின் மறைவுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இரங்கல் தெரிவித்துள்ளார்.
இந்த பேரிழப்பிலிருந்து மீண்டு வர ஸ்ருதிக்கு கேரள மக்கள் அனைவரும் உறுதுணையாக இருப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வயநாடு நிலச்சரிவில் பலியானவர்கள் புதைக்கப்பட்ட இடத்தில் நின்று ஸ்ருதியோடு கடைசி வரை துணையாக இருப்பேன் என ஜென்சன் பேட்டியளித்திருந்தார். தற்போது அவரும் இன்றி தன்னந்தனியாக நிற்கும் ஸ்ருதிக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் கேரள மக்கள். சென்னை மயிலாப்பூரில் உள்ள டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் மெட்ரோ ரயில் மற்றும் மின்சார பணிகளுக்காக தோண்டப்பட்டுள்ள பள்ளங்களால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். கீழே தான் நீங்கள் இறங்கி போகணும் அப்படின்ட்டாங்க. வெறும் கரண்ட் லைனாக தான் போகுது. கீழே தான் நீங்கள் இறங்கி போனோம். உங்களால் இறங்கவே முடியல. கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. நேற்று இப்போதான் அது பலகை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க போகிறதுக்கு. எங்களால் ஒழுங்காக வர முடியல. எங்கே ஆக்சிடென்ட் ஆகுமோ என்ன ஆகுமோன்னு பயந்து தான் வரோம். நாங்கள் ஒரு நாளும் ஒவ்வொரு இடமா அந்த மாதிரி நோண்டி டோட்டலாக வச்சுட்டா எப்படி வருவாங்க போவாங்க? எதனா ஒவ்வொன்றா முச்சின்னு பண்ண பரவாயில்ல. மெட்ரோ ட்ரெயின்லேருந்து எல்லாமே நோண்டி வைப்பாங்க. எவ்வளோ பேருக்கு பாதிப்பாக இருக்குது. நடந்து போகிறவங்களுக்கு நடந்தே போக முடியல. ரோடு இப்படி தாண்ட முடியல, இப்படி வர முடியல. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வண்டி ஓட்டவே முடியல. ஒரு டெலிவரி ஆர்டர் எடுத்துன்னு கொடுங்க கூட கொடுக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதேமாதிரி திருப்பின்னு வந்தால் கூட விட மாட்டுறாங்க போலீஸ். அந்த திருப்பி இதுவில் ஆனால் பேரிகேட்லாம் போட்டிருக்காங்க. இருந்தாலும் டிராஃபிக் பயங்கரமாக அதுவும் எமர்ஜென்சிக்கு போக முடியல. ரொம்ப டிராஃபிக் ஆகுதுண்ணே. சென்னை மாநகரின் முக்கிய சாலைகள் பலவற்றில் நாள்தோறும் பயணிக்கும் மக்களின் உள்ள குமுறல்தான் இவை. மெட்ரோ ரயில் பணிகள், மழைநீர் வடிகால் பணிகள் என முக்கிய சாலைகள் பலவற்றிலும் ஒரே நேரத்தில் பல பணிகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக மெரினா கடற்கரை, போயஸ் கார்டன், மந்தைவெளி, மயிலாப்பூர், அண்ணா சாலை என சென்னையின் இதய பகுதியில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் ஓராண்டுக்கும் மேலாக மெட்ரோ பணிகள் தொடர்கின்றன. மியூசிக் அகாடமி முதல் எல்லோ பேஜஸ் வரை பள்ளம் தோண்டப்பட்டு பாலத்திற்கு பக்கவாட்டில் உள்ள நடைபாதையிலேயே மண் போடப்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் ஆபத்தான பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. வண்டி ஒரு வண்டி தான் போக முடியுது. டூ வீலர்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நிறைய மண் வருது இல்லையா, அந்த மாதிரி தோண்டும் போது அது எங்களுக்கு ப்ராப்ளமாக தான் இருக்குது. வேகமாக வர டூ வீலர்ஸ் கண்டிப்பாக அது உள்ள விழறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்லா ஆழமாக தோண்டியிருக்காங்க இல்லையா, அதனால அதுக்கான ரிஸ்க்கும் இருக்குது. பேரிகேட் சேஃப்டி பண்ணுறாங்க, இருந்தாலும் அந்த இடத்துல பாருங்கள் கொஞ்சம் பள்ளமாக தான் இருக்குது. அப்படி இருக்கும் போது வேகமாக நைட்டில் வரும்போது அந்த கிளியரன்ஸ் தெரியாது, விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தியாகராய நகரின் சில பகுதிகள், அண்ணா சாலை, சைதாப்பேட்டையின் சில பகுதிகள் என பல இடங்களிலும் ஓராண்டிற்கும் மேலாக இதே நிலை தொடர்வதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காதது உள்ளிட்ட காரணங்களால் மெட்ரோ பணிகள் தாமதமாகும் நிலையில் மழைநீர் வடிகால் பணிகளையாவது சென்னை மாநகராட்சி விரைந்து முடிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இந்த பள்ளம் ரொம்ப நாளாக தோண்டிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ரொம்ப டிராஃபிக் ஆகிட்டே இருக்குது. டெய்லி போயிட்டுனாலும் ரொம்ப டிராஃபிக் ஆகிட்டு இருக்கு. சீக்கிரம் கொஞ்சம் கிளியர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டிராஃபிக்லாம் குறையும், ஈஸியாக இருக்கும். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சேகருடன் செய்தியாளர் அன்பு செல்வன். இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம். மதுக்கடைகளை நடத்துவதில் முதலமைச்சருக்கு எள்ளளவும் விருப்பம் இல்லை என்று கூறியுள்ள அமைச்சர் முத்துசாமி அவற்றை படிப்படியாக மூடவே அரசு விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். ஈரோட்டிலிருந்து கோவை, மைசூரு ஆகிய நகரங்களுக்கு 5 புதிய அரசு பேருந்துகளின் சேவைகளை அமைச்சர் முத்துசாமி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அனைத்து தரப்பினருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்றும் அதை சிலர் அரசியலாக்க முயற்சிப்பதாகவும் கூறினார். ஒரே நாளில் ஒரு உத்தரவு போட்டு முதலமைச்சர் அவர்கள் அவர் மூடலாம். அவருக்கு டாஸ்மாக் கடைகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதில் எல்லளவும் விருப்பம் இல்லை. இது என்றைக்காவது ஒரு நாளைக்கு அது க்ளோஸ் பண்ணப்படணுங்கிறது தான் அவருடைய எண்ணம். ஆனால் உடனடியாக அதை செய்தால் என்ன நிலைமை வெளியில் ஏற்படும் என்று எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. மது ஒழிப்பு கொள்கையை மக்களிடம் எடுத்துச் சென்றால் அரசுக்கு அது உதவியாக இருக்கும் எனவும் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். ஆவடி திருமுல்லை வாயிலில் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் சாலையால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். திருமலைவாசன் நகரில் உள்ள சாலையில் ராட்சத பள்ளங்களில் மழைநீர் தேங்கி நீச்சல் குளம் போல காட்சியளிக்கிறது. 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் அந்த வழியாக இயக்க முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பள்ளி மாணவ மாணவிகளும் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை கடந்து செல்லும் போது தவறி விழுந்து காயங்கள் ஏற்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மாநகராட்சியிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
இந்த ரோடு இது வரைக்கும் போடவே இல்லை. இது வரைக்கும் வயசானவங்க, லேடிஸு, மாசமாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ரோட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாங்க. ரோடு போகிறேன்ற பேரில் கல் ஏதோ காங்கிரீட் கல் கொண்டாந்து கொட்டிட்டு போயிட்டாங்க. அதில் யாருமே வர முடியல. இது வரைக்கும் எங்கள் வண்டி நிறையா தடவை பஞ்சர் ஆகி ஃபோர்க்கு பெண்டு இது மாதிரி நிறைய ஆகிடுச்சு. இதுக்கு இன்னும் தீர்வு வரல. ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்கான கால அவகாசத்தை வரும் டிசம்பர் 14ஆம் தேதி வரை நீட்டித்து ஆதார் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஆதார் மூலம் நடைபெறும் மோசடிகளை தடுக்கும் வகையில் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அதை புதுப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நடப்பாண்டு கடந்த ஜூன் மாதம் இறுதிக்கெடு வழங்கப்பட்டிருந்த நிலையில் செப்டம்பர் 14ஆம் தேதி வரை அது நீட்டிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் ₹50 கட்டணம் செலுத்தி புதுப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையொட்டி ஆதார் மையங்கள், தபால் நிலையங்கள் கூட்டம் அலைமோதியது. இந்நிலையில் ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பித்துக் கொள்ளும் காலக்கெடுவை மேலும் 3 மாதங்கள் நீட்டித்து ஆதார் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் ஆதாரை புதுப்பிக்காவிட்டால் அது ரத்தாகிவிடும் என வதந்தி பரப்ப வேண்டாம் என்றும் அந்த ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. கர்நாடகாவில் எண்ணெய் நிறுவனம் நிலுவைத் தொகை வழங்காததை கண்டித்து எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் லாரிகளை இயக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மங்களூரில் உள்ள இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து ஹூப்ளியில் உள்ள சிலிண்டர் நிரப்பும் மையத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் 200 டேங்கர் லாரிகள் இயக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 2 ஆண்டுகளாக லாரி ஒன்றுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் என 200 லாரிகளுக்கு சுங்க கட்டண நிலுவைத் தொகையை எண்ணெய் நிறுவனம் வழங்காமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. நிலுவைத் தொகை வழங்காததை கண்டித்து 200 லாரிகளை இயக்காமல் அதன் உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நிலுவைத் தொகை வழங்கும் வரை போராட்டம் தொடரும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். திருத்தணி அருகே வெளிநாடுகளிலிருந்து 3 இளைஞர்களின் வங்கிக் கணக்கில் 3 கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் நடந்தது தொடர்பாக அமலாக்கத்துறையினர் 4 மணி நேரத்திற்கு விசாரணை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே குமாரராஜாபேட்டையை சேர்ந்த பிரகாஷ், அரவிந்தன், தமிழ்ச்செல்வன் ஆகிய மூவரும் சோளிங்கரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றினர். இவர்கள் வேலையை விட்டுவிட்டு 2 மாதங்களாக வீட்டில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தாய்லாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து பிரகாஷின் வங்கிக் கணக்கிற்கு 1 கோடியே 15 லட்சம் ரூபாய், தமிழ்ச்செல்வனின் வங்கிக் கணக்கில் 80 லட்சம் ரூபாய், அரவிந்தனின் வங்கிக் கணக்கில் 78 லட்சம் ரூபாய் என 2 கோடியே 73 லட்சம் ரூபாய் பணப்பரிமாற்றம் நடந்தது கண்டறியப்பட்டுள்ளது. இவர்களிடம் டெல்லியிலிருந்து வந்த 8 பேர் கொண்ட அமலாக்கத்துறை குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் பட்டா வழங்கக் கோரி சலவை மற்றும் சவர தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்தியூரை அடுத்த வெள்ளையம்பாளையம் மேட்டில் சலவை மற்றும் சவர தொழிலாளர்களுக்கு சுமார் 3.5 ஏக்கர் வீட்டுமனை ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர்களுக்கு பட்டா பிரித்து கொடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி 100க்கும் மேற்பட்ட சலவை மற்றும் சவர தொழிலாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் ஒன்று திரண்டனர். தகவல் அறிந்து விரைந்த அந்தியூர் வட்டாட்சியர் கவியரசு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமரசம் செய்து வைத்தார். ஓரிரு வாரங்களில் பட்டா கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் அவர்கள் கலைந்து சென்றனர். தாசில்தார் எங்களை அழைத்து பேசியிருக்காங்க. இன்னொரு 10 நாளில் இந்த இடத்த உங்களுக்கு பட்டா ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 10 நாளில் எங்களுக்கு பண்ணி கொடுக்கலன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் எங்கள் இரு சமுதாயம் செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிராக தொடர்ந்து பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக தமிழ்நாடு ஆயர்கள் பேரவை குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த வாரம் மயிலாப்பூரில் நிகழ்வு ஒன்றில் பேசிய ஆளுநர் ஆங்கிலேய அரசு கிறிஸ்தவ மிஷனரிகளுடன் இணைந்து இந்தியாவின் அடையாளத்தை அளிக்க முற்பட்டதாக பேசியதை சுட்டிக்காட்டியுள்ளது. ஆளுநரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஆயர்கள் பேரவை RN ரவி தொடர்ந்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூறி வருவதாக தெரிவித்துள்ளது. ஆங்கிலேயர்களும் கிறிஸ்துவர்களும் ஓரணியாகவும் மற்றவர்கள் எதிரணியாகவும் இருந்ததாக ஆளுநர் குறிப்பிட்டிருப்பது வரலாற்று திரிபு என்றும் தமிழ்நாடு ஆயர்கள் பேரவை தெரிவித்திருக்கிறது. ஆளுநர் ரவி இனிமேலாவது கண்ணியமாக பேசவும் அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் என்றும் ஆயர்கள் பேரவை கேட்டுக் கொண்டுள்ளது.
சிபிஐ கைது நடவடிக்கையை எதிர்த்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீது உச்சநீதிமன்றம் நாளை தீர்ப்பு வழங்க உள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கடந்த மார்ச் 21ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். திகார் சிறையில் உள்ள அவரை கடந்த ஜூன் 26ஆம் தேதி ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிபிஐ கைது செய்தது. அமலாக்கத்துறை வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைத்த நிலையில் சிபிஐ கைது நடவடிக்கையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் அனைத்து தரப்பு விசாரணைகளும் முடிந்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நீதிபதிகள் சூரியகாந்த், உஜ்ஜல் புயான் ஆகியோர் அடங்கிய அமர்வு கெஜ்ரிவால் வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே ஓவரில் 30 ரன்கள் விளாசியதன் மூலம் ஆஸ்திரேலிய அணியின் வரலாற்று சாதனை பட்டியலில் அந்த அணியின் டிராவிஸ் ஹெட் இணைந்துள்ளார். சவுதாம்ப்டனில் நடைபெற்ற இங்கிலாந்திற்கு எதிரான T20 போட்டியில் சாம் கரன் வீசிய 5வது ஓவரில் டிராவிஸ் ஹெட் 3 6, 3 4 அடித்து 30 ரன்கள் குவித்தார். இதன் மூலம் ஆஸ்திரேலியா தரப்பில் ஒரே ஓவரில் அதிகபட்ச ரன்கள் அடித்த ரிக்கி பாண்டிங், ஆரோன் பிஞ்ச், மேக்ஸ்வெல், கிறிஸ்டியன், மிட்செல் மார்ஷ் உடன் டிராவிஸ் ஹெட்டும் இணைந்தார்.